வெல்கம் பேக். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா PySparkல இருக்க ஸ்பார்க் செஷன்ற ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? இந்த ஸ்பார்க் செஷனை நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு PySpark கோடை ரன் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஸ்பார்க் செஷனை கிரியேட் பண்ணணும். ஏன் இந்த ஸ்பார்க் செஷனை கிரியேட் பண்ணோம்? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி பாயிண்ட், உங்களுடைய கோடை ரன் பண்ணுறதுக்கான ஒரு என்ட்ரி பாயிண்ட். ஓகேங்களா? இப்போது ஒரு டெஃபினேஷன் இருக்குது பாருங்கள். ஸ்பார்க் செஷன் இஸ் அ என்ட்ரி பாயிண்ட் டு ப்ரோக்ராமிங் வித் ஸ்பார்க். ஓகேங்களா? நீங்கள் ஸ்பார்க்கில் கோடிங்கை வந்து டைப் பண்ணுறதுக்கான ஒரு ரன் பண்ணுறதுக்கான ஒரு என்ட்ரி பாயிண்ட் யூஸிங் டேட்டாபிரிக்ஸ் அண்ட் SQL அண்ட் PySpark. நீங்கள் டேட்டாபிரிக்ஸை யூஸ் பண்ணி டேட்டா ஃப்ரேம்ஸை யூஸ் பண்ணி பண்ணலாம், இல்லைனா SQL யூஸ் பண்ணியும் கோட் ரைட் பண்ணலாம். ஓகே, நீங்கள் SQL பற்றி உங்களுக்கு நாலேஜ் இல்லை அப்படின்னா நான் SQL பற்றி தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா நம்ம SQLம் வந்து இப்போ ஸ்பார்க்கில் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ SQLம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, இப்போ எனக்கு ஸ்பார்க் செஷன்னா என்னென்னு தெரிஞ்சிடுச்சு. ஓகே, இதுக்கு இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நீங்கள் வந்து 2 வேர்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒன்று ஸ்பார்க் செஷன் அண்ட் ஸ்பார்க் கான்டெக்ஸ்ட். இந்த 2 வேர்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போது இந்த ரெண்டுமே நீங்கள் எப்போ யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பார்க் கான்டெக்ஸ்ட்ன்ற இதுவும் வந்து ஒரு என்ட்ரி பாயிண்ட் தான். பட் இது வந்து ஸ்பார்க் வந்து 2.0ன்னு ஒரு வெர்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்பார்க் கான்டெக்ஸ்ட்டை தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஓகேங்களா? அப்போ வந்து ஸ்பார்க் கான்டெக்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம RDD வந்து கிரியேட் பண்ணுவோம் தெரியுமா? அந்த RDD கிரியேட் பண்ணுறதுக்கு லோ கோடு வந்து லாஜிக்ஸ்லாம் வந்து நம்ம ஸ்பார்க் கான்டெக்ஸ்ட்டில் பண்ணிக்க முடியும். பட் இந்த ஸ்பார்க் செஷன் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 2.0 என்ன பண்ணிட்டாங்க, ஸ்பார்க் செஷன் ஒன்று கொடுத்து அந்த ஸ்பார்க் செஷனுக்குள்ளார இந்த ஸ்பார்க் கான்டெக்ஸ்ட்டும் இருக்கும், ஹைவ் கான்டெக்ஸ்ட்டும் இருக்கும், SQL கான்டெக்ஸ்ட்டும் இருக்கும். இப்போ இது எல்லாமே கம்பைன் பண்ணி நமக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஸ்பார்க் செஷன்ட்டு ஒரு கீவேர்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஸ்பார்க் கான்டெக்ஸ்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணாலே நமக்கு ரிமைனிங் இருக்கிற எல்லாமே வந்து க்ரியேட் ஆகிடும். நம்ம ஜஸ்ட் இந்த கீவேர்டை மட்டும் உங்களுக்கு வந்து இப்போது ஸ்பார்க் செஷன் வேணுன்னா ஸ்பார்க் செஷன், ஸ்பார்க் கான்டெக்ஸ்ட் வேணுன்னா ஸ்பார்க் கான்டெக்ஸ்ட்னு கீவேர்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஸ்பார்க் செஷனுக்கான ஒரு ஹை லெவல் டெஃபினேஷன். உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்பார்க் செஷன்னா ஒரு என்ட்ரி பாயிண்ட்டு. PySpark கோடை ரன் பண்ணணும்னா நீங்கள் ஸ்பார்க் செஷன்றதை ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸ்பார்க் கான்டெக்ஸ்ட்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கோம். இது வந்து RDDயில் யூஸ் பண்ணுவாங்க, லோ கோடு லாஜிக் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போது நம்ம இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய டேட்டாபிரிக்ஸ் கம்யூனிட்டி எடிஷனில் லாகின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லாகின் எப்படி அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுன்னு தெரியலனா நீங்கள் வந்து என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவுக்கு போயிட்டு பார்த்து உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து ஃப்ரீ அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோட் ரைட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஃப்ரம் PySpark.SQL import ஸ்பார்க் செஷன். அதாவது நான் வந்து அந்த ஸ்பார்க் செஷனை வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ என்னென்னா ஆல்ரெடி இந்த ஃபங்க்ஷன் அவங்க வந்து ரைட் பண்ணிட்டாங்க. நம்ம ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷனுக்கான நேமை மட்டும் கொடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பேக்ரவுண்டில் போய்ட்டு எதுவும் ரன் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. ஜஸ்ட் அந்த பேக்கேஜை வந்து நம்ம நேம் கொடுத்து நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ஸ்பார்க் செஷன் டாட் பில்டர் டாட் ஆப் நேம், நீங்கள் இந்த ஆப்புக்கு ஒரு நேம் கொடுக்கணும். ஆப் நேம் டாட் கிரியேட் ஆர் கெட் ஆர் கிரியேட். அதாவது விஜா குயிக்னு ஆல்ரெடி இருந்தால் என்ன பண்ணோம், எடுத்துக்கோம். ஓகேங்களா? சப்போஸ் விஜா குயிக்ன்ற நேமில் ஒரு ஆப் நேம் இல்லை அப்படின்னா கிரியேட் பண்ணு, அதுக்கு தான் இதுக்கு மீனிங், கெட் ஆர் கிரியேட். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணோம், கிரியேட் பண்ணிவிடும். இப்போது நான் என்ன பண்ணுறேங்க, எனக்கு வந்து ஒரு சில சாம்பிள் டேட்டாஸ் வேணும். நான் சாம்பிள் டேட்டாஸை வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் பண்ணுறேன், எனக்கோடைய காலம் நேமை நான் ஸ்கீமா நேமை மென்ஷன் பண்ணிவிட்டு DFன்றது வேரியபிள் நேம். ஓகேங்களா? DF வேரியபிள் நேம் கொடுத்து ஈக்குவல் டு ஸ்பார்க். இந்த ஸ்பார்க்ன்றது பார்த்தீங்கன்னா இந்த செஷன் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன் பாருங்க, ஸ்பார்க் செஷன். இதுக்கு நான் ஒரு வேரியபிள் நேம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஸ்பார்க் நேம் இங்கே கொடுத்து டாட் கிரியேட் டேட்டா ஃப்ரேம், இது வந்து ஒரு கீவேர்டு. ஓகேங்களா? இந்த கிரியேட் டேட்டா ஃப்ரேம்னு கொடுத்தீங்கன்னா அது டேட்டா ஃப்ரேம், இந்த டேட்டாவை என்ன பண்ணோம், டேட்டா ஃப்ரேமை கன்வெர்ட் பண்ணிடும். இப்போ டேட்டா ஃப்ரேம் ஃபார்மேட்டில் அது கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ இங்கே வந்து பாருங்கள் டேட்டா வந்து டேட்டா ஃப்ரேம் ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகேங்களா? இப்போது நான் வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின், இப்போ எனக்கு ஸ்பார்க் கான்டெக்ஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னா சிம்பிள் தாங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், RDன்னு கொடுத்துட்டு ஸ்பார்க். ஓகேங்களா? நான் சொல்லியிருக்கேன்
ஸ்பார்க் செஷனை நீங்கள் க்ரியேட் பண்ணாலே அதுக்குள்ளார என்ன இருக்கும், ஸ்பார்க் கான்டெக்ஸ்ட் இருக்குன்னு சொன்னேன். ஓகே, இப்போ டாட் ஸ்பார்க் கான்டெக்ஸ்ட் parallelize. ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், பிரிண்ட் பண்ணுறேன் ஆர்டிடி வந்து. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. எக்ஸிக்யூட் ஆகிட்டு இங்கே ஷோ ஆகுது. இப்போ உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா டாட் கலெக்ட். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் கான்டெக்ஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம் அவுட்புட் என்ன வருதுன்னு. ஓகே, 1 2 3 இப்போ வந்து உங்களுக்கு வந்து அவுட்புட் கிடச்சிருச்சு. ஓகேங்களா, இப்படி தான் வந்து ஒரு ஸ்பார்க் கான்டெக்ஸ்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்பார்க் செஷன். ஓகேங்களா, நீங்கள் வந்து ஒரு டேட்டா ஃப்ரேமில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்பார்க் செஷனை இனிஷியேட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இல்லை நான் வந்து ஆர்டிடியில் ஒர்க் பண்ணணுன்னா நீங்கள் வந்து ஸ்பார்க் கான்டெக்ஸ்ட்டில் ப்ரொசீட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு கொஷின் வரும், டேட்டா ஃப்ரேம்னு சொல்கிறீங்க, ஆர்டிடின்னு சொல்கிறீங்க, இதுக்கெல்லாம் என்ன டிஃப்ரென்ஸ்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு நீங்கள் வந்து ஒரி பண்ண வேணாம். நெக்ஸ்ட் வீடியோ டேட்டா ஃப்ரேம்னா என்ன, ஆர்டிடினா என்னன்ட்டு தான் ஒரு வீடியோ போட போகிறேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவுக்கான மெயின் மோட்டிவே ஸ்பார்க் செஷன்னா என்ன அப்படின்ட்டு தெரியணும். நெக்ஸ்ட்டு ஸ்பார்க் கான்டெக்ஸ்ட்னா என்னன்னு தெரியணும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸ்பார்க் செஷன்னா என்னன்ட்டு. ஸ்பார்க் செஷன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி பாயிண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுவீங்க. ஓகேங்களா, நீங்கள் ஜாப் ரன் பண்ணுறதுக்குன்னு டேட்டா ஃப்ரேம்க்கான கோடை ரன் பண்ணுறதுக்கான ஒரு என்ட்ரி பாயிண்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் ஸ்பார்க் கான்டெக்ஸ்ட் வந்து வெர்ஷன் 2.0க்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து அதை அப்கிரேட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் ஆர்டிடி ஆர் லோ லாஜிக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஸ்பார்க் கான்டெக்ஸ்ட் வந்து ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோவில் ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நியூ டாப்பிக்கோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.